சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சென்னை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகி நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைக்கும்படியாகவே தேவன் இந்த நாட்களிலே இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையை உங்களுக்கு தந்திருக்கிறார். உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை கோடா கோடியாக ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு மாத்திரம் நன்மை இல்லை, உலகத்தாருக்கு மாத்திரம் நன்மை இல்லை, அவருக்கே நன்மை என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு செய்யும் நன்மை நிமித்தமும் அது எனக்கு, யாருக்கு? தேவனுக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை. அவருக்கு கீர்த்தியையும் மகிழ்ச்சியையும் மகிமையையும் கொண்டு வரத்தக்கதாக தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருகி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே இன்றைக்கு 80வது இறை ரகசியம் இறை அன்பு மற்றும் இறை ஆற்றலின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் தி டிவைன் லவ் அண்ட் டிவைன் பவர். ஹல்லேலூயா. முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். பாருங்கள், தேவனுடைய பார்வையிலே இறை அன்பும் இறை ஆற்றலும் இரண்டும் சமமானவைகள். இறை அன்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியாது. இறை ஆற்றலை மாத்திரம் வைத்துக்கொண்டு தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். நீங்க வேதம் எங்கும் தேடி வாசியுங்க. இந்த இரண்டுமே இணைந்தே சென்றிருக்கிறது. முதலாவது இந்த இறை அன்பு, அதாவது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலே இருக்கிற சில குணாதிசயங்களை வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த சத்தியம் ஆழமாக உங்களுக்குள்ளே பதிந்துவிடும். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இதற்கு இணையான கட்டளை என்ன? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த 2 கட்டளைகளிலே எல்லாமே அடங்கிவிட்டது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, அன்பு, அந்த அன்புக்கு நான் என்ன பெயரிட்டிருக்கிறேன்? இறை அன்பு, இறைவனுடைய அன்பு. அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொண்டே வளருவீர்கள் என்றால் உங்களுடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்துவிடும். ஆமென். பாருங்கள், அந்த அன்புல உள்ள சில குணாதிசயங்கள் நான் வாசிக்க போறேன். முதலாவது பாருங்க, இட் இஸ் அன்கண்டிஷனல், நிபந்தனையே இல்லாத அன்புங்க. இதை நான் அறியவில்லை. 1/4 நூற்றாண்டாக தேவனுடைய அன்பு நிபந்தனையுள்ள அன்பு. I thought it is conditional, but it is not conditional, but it is unconditional. பாருங்கள், எப்படி அந்த அன்பை அன்கண்டிஷனலா மாற்றினார் தெரியுமா? அவருடைய குமாரனை கொண்டே எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றிவிட்டார். அது அவருடைய ஞானத்தின்படி எப்படி செய்தார்? நீங்கள் இதை அறிந்து கொண்டால் ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழுவீர்கள். பாருங்கள், அவருடைய குமாரனை என்ன செய்தார்? பலியாக்கினார். ஏன்? உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய பாவங்கள், கடந்த கால, நிகழ்கால, வருங்கால அக்கிரமங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக அவருடைய குமாரனையே பலியாக்கினார். அது உச்சபட்ச தண்டனை இல்லையா? நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் 613 பிரமாணங்கள் என்று கணக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 613 பிரமாணங்களையும் மீறுவதற்கான உச்சபட்ச தண்டனையாகிய சிலுவை மரணத்தை இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இன்னொரு விதத்தில் பாருங்கள், இப்போ நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம், ரைட்? ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கினா கல்லறிந்து கொல்ல வேண்டும், விபச்சாரம் பண்ணினால் கல்லறிந்து கொல்ல வேண்டும். அப்போ எந்த ரிசல்ட் என்ன? கொல்லப்பட வேண்டும். தட் இஸ் தி உச்சபட்ச தண்டனை இல்லையா?
ஐயா, அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு நாம் மீறுகிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தண்டனை, மரண தண்டனை, சாதாரண மரணம் அல்ல. மரணத்திலே மோசமான மரணம் சிலுவை மரணம் இல்லையா? இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சேர்லாம் வந்துட்டுங்கிறாங்க, அல்லது தூக்கு கயிறு இருக்கு. அப்படிப்பட்ட மரணத்தை இயேசு கிறிஸ்து சந்திக்கவில்லைங்க. வதைக்கப்பட்டு மணிக்கணக்காக சிலுவையில தொங்கி நிர்வாணமாக்கப்பட்டு இல்லையா, அதற்கு முன்பதாகவே பிதாவினுடைய அரண்மனையில அடிகள் வாங்கி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு பயங்கரமான தண்டனை ஏற்றுக்கொண்டார். அல்லது நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றினார். என்ன நிபந்தனை? இதற்கு கீழ்ப்படிந்தால் தண்டனை இல்லை, இந்த நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தண்டனை. அதோட அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகுது. அதுதான் நிபந்தனை. ஒன்று, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்றால் மரண தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நிபந்தனை. இந்த நிபந்தனையை உங்கள் சார்பாக, என் சார்பாக சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நமக்கு நிபந்தனை இல்லாத அன்பை கொடுத்து விட்டார். நிபந்தனை இல்லாதேவ அன்பு, நிகரே இல்லாதேவ இரக்கம், இணையே இல்லாதேவ மகிமை, இவைகள் அன்றோ தேவ கிருபை. தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மை எந்த அளவு நேசிக்கிறார் என்றால், அவருடைய குமாரனையே நமது சார்பாக பலியிட்டு, அதை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, எது உங்களுக்கு நிபந்தனைகளாக இருந்தன? நியாய பிரமாணம், கட்டளைகள். நான் பல முறை வாசித்திருக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 நீங்க மனப்பாடம் செய்திருங்க, அல்லது அந்த நம்பரையாவது மனப்பாடம் செய்திருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? தேவன் உங்க மேல நிபந்தனை இல்லாமல் அன்பு வைத்ததினாலே அந்த நிபந்தனையாகிய மரண தண்டனையை அவருடைய குமாரனுக்கு கொடுத்து அவரை பலியிட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நியாய பிரமாணம் கட்டளைகளை தகர்த்தார், கொன்றார், ஒழித்தார். எனவே அருமையானவர்களே, அந்த அன்புலே நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, அந்த இறைவனுடைய அன்பு, இறை அன்புலே நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது அது நிபந்தனை இல்லாத அன்பு. இரண்டாவது, அந்த அன்பிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் he gave his only begotten son's blood. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்த அன்புங்க. ஆர் யூ ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட்? என்னால முடியலங்க. ஒருவேளை நல்லவர்களுக்காக ஒருவர் மரிக்கலாம், அதுவும் சாத்தியம் இல்லை. சரித்திரத்தில் அப்படி இல்லவே இல்லை. பாவிகளும் துரோகிகளுமாகிய நமக்காக அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்ததுனால, அகோரமாக இருந்ததுனால, பாவமே அறியாத அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தின இறை அன்பு. மூன்றாவது பாருங்கள், அந்த அன்பு அங்கே அந்த இரத்தத்தை செலுத்துறதுனாலே உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்தது என்றால், we are fully qualified. It is by faith. By faith you have been made God's righteousness. You have been sanctified. By faith you have been made perfectly perfected. அடிக்கடி வாசிக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, அந்த இறை அன்பின் ரகசியம் இதுதான். என்ன செஞ்சது? உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. வாசியுங்கள். ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசேயர் 2:10. இந்த வசனங்களை மறந்து விடாதீர்கள். அப்பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் சரியான சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நான்காவது, அந்த இறை அன்பினுடைய இறை ரகசியம் என்னவென்று சொன்னால், இட் ஹாஸ் மேட் மெம்பர் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி. தேவாதி தேவனுடைய குமாரனுடைய அந்த குடும்பத்திலே நம்மையும் ஒரு அங்கத்தினர் ஆக்கினது அவருடைய அன்பு. இறை அன்பை பற்றி தியானிக்கிறோம். அது மனித அறிவுக்கு எட்டாத அன்பு.
அந்த அன்பு என்ன செய்தது? தகுதி இல்லாத நம்மை சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தி பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் ஆக்கி இயேசு கிறிஸ்துவை போல பிதாவுடைய குடும்பத்திலே நாமும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆகையினால்தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு, ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய பிள்ளையா ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்துட்டார். நம்மளாம் இப்போ அவருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா! வாட் a lovely status. ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் விசுவாசிகள் யாவரும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய இருக்கிறோம். பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவாதி தேவனுடைய பிள்ளையாக நம்மை உயர்த்தும்படியாக பாவமே அறியாத அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா! ஓ வாட் a loving daddy. இன்னைக்கு தலைப்பு என்ன? இறை அன்பு மற்றும் இறை ஆற்றலின் இறை ரகசியங்கள். முதலாவது இறை அன்பிலே உள்ள ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஐந்தாவதாக அந்த அன்பு என்ன செய்தது தெரியுமா? the highest blessing. உலகத்தில் பிறந்ததில் எலான் மஸ்கை விட பெரிய ஐஸ்வர்யான் யார் என்றால் ஆபிரகாம். அந்த எலான் மஸ்குடைய ஆசீர்வாதம் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு, அல்லது அவருடைய ஆஸ்தி அமெரிக்காவில் தான் இருக்கு. ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததா இருந்தது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா! எப்படி அங்கிள் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க? எழுதி இருக்குதுப்பா. இட் இஸ் ரிட்டன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். ஐயா, அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அவருடைய அன்பு உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி உங்களுடைய ஆவி மண்டலத்தில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சவதரித்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! ஓ தேங்க்யூ மாஸ்டர், வாட் a loving daddy. அது மாத்திரமா அந்த அன்பு செய்ததுங்க? தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி என்ன செஞ்சுட்டு நல்ல தேவாதி தேவனோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வச்சுட்டு, அது என்ன, அதுக்கு என்ன பேர்? நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே அவரோடு நல்ல உறவுலே வந்து விட்டீர்கள். அதற்கு பெயர் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா! ஓ வாட் a loving daddy. ஆமென். பாருங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஐம்புலன்களினால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் மேலே உசிரியே வச்சிருக்கிறாருப்பா. இந்த வெளிச்சம், இந்த அன்பு எனக்கு ஒரு வெளிப்பாடாக வந்ததுனால அவருடைய பிரசன்னத்தை நான் ஒவ்வொரு வினாடியும் நான் என்ஜாய் பண்ணுறேன். வாக்கிங் போகும்போதும் சரி, ஜிம்முக்கு போகும்போதும் சரி, டிரைவிங்கு, படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், ஓ எனக்குள்ள ஒரு டிவைன் ஜாய். ஏன்? ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் த அன்கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மை டேடி. என்னுடைய தகப்பனாகிய தேவனுடைய அன்பு நிபந்தனை இல்லாதது. அதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு உறுதியாகி விடுகிறது. அவருடைய பிரசன்னத்தை மறக்கவே முடியலங்க. எழுந்த உடனே, காலையில் எழுந்த உடனே, நடுராத்திரியில் இடையில ஒரு முழிப்பை வந்துட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடிகிறது. ஏன்? தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த காட்ஸ் லவ். ஆமென். அந்த டிவைன் லைவ், இறை அன்புக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஆமென். இதை குறித்து நீங்கள் தியானிங்க. தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? அவருக்கு ரெண்டு முகம் இல்லை, ஒரே ஒரு முகம்தாங்க. ரட்சிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் உங்கள் மேலே அன்பாகவே தான் இருக்கிறார். சில வேளைகளில் கோபமாக இருக்கிறார் இல்லை. அதற்கு தானே அந்த ஸ்டோரியை சொன்னார். இளைய குமாரன் ஸ்டோரி ஏன் சொன்னார்? எப்போ நான் உன்னை பெற்றெடுத்துட்டேன், நீ இப்போ என் பிள்ளையா இருக்கிறா, என் அன்பு மாறவே மாறாது. ஹல்லேலூயா! ஓ வாட் a loving daddy. பாருங்கள், அந்த அன்பு நிபந்தனை இல்லாமல் நம்மை தகுதிப்படுத்திட்டு, அது மாத்திரமல்ல அந்த ஸ்டேட்டஸ் மாறுகிறது இல்லை,
அந்த இளைய குமாரன் விபச்சாரிகளோடு படுத்திருக்கும் பொழுதும் குமாரன் என்கிற அந்தஸ்து மாறவே இல்லை. அருமையானவர்களே, அப்பாவை விட்டு தூரமா போயிட்டான். வேசித்தனம், குடி, கும்மாளம், நாற்றம் எடுக்கிற பன்றி மேய்க்கிற அப்பொழுதும் அந்த அன்பு மாறவே இல்லை, அந்த ஸ்டேட்டஸ் மாறவே இல்லை. லகுவாக புரிந்து கொள்ளலாம். பாருங்களேன், இந்த மோதிரத்தை எடுத்து சாக்கடைக்குள்ள போட்டுறோன்னு 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அதனுடைய மதிப்பு என்ன செய்யறது இல்லை, மாறுகிறதே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த ட்ரூத்தை நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க, திடமனதா இருப்பீர்கள். நான் சாக்கடைக்குள்ள கடந்தாலும் என்னுடைய அழைப்பு மாறாது. ஆமென். மை காட் இஸ் காட் ஆஃப் ரெஸ்டோரிங். என்னை மீட்டு எடுப்பார், என் பழைய ஸ்டேட்டஸுக்கு வருவேன். நான் இந்த பாவத்தில் மூழ்கி விடவே மாட்டேன். என்னுடைய செய்தியை கேளுங்கள் அருமையானவர்களே. ஒருவர் பாருங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடித்து கொண்டே தான் இருப்பார், குடிய விட முடியல, ஒரே அழுக மனைவி. பாருங்க, யாரோ ஒருவர் நம்முடைய செய்தி அந்த 400 செய்திகளை அனுப்பியிருக்கிறார். நல்லா குடிச்சிட்டு தான் செய்தி கேட்டேங்கிறார். அறையில் உட்கார்ந்து 2 செய்திகளைத்தான் கேட்டேன், அந்த குடி பிசாசு என்னை விட்டு ஓடிவிட்டான் என்று சாட்சி சொன்னார். ஏன் தெரியுமா? அதனால தான் நான் அந்த 2ஐயும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆண்டவருடைய நிபந்தனை இல்லாத அன்பு, ஆண்டவருடைய நிகரே இல்லாத சூப்பர் நேச்சுரல் பவர். ஆமென். அதற்கு செல்வோமா? இறை அன்பை பற்றி நான் ஓரளவு பார்த்தோம். இனிமே இறையாற்றல். ஆமென். டிவைன் சூப்பர் நேச்சுரல் பவர். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? வெட்டி பேச்சில் கிடையாதுங்க. எதில் இருக்கு? பலத்தில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே சூப்பர் நேச்சுரல் தாங்க. அறிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள் அருமையான வாழ்க்கை வாழ்வீர்கள், அற்புதமான வாழ்க்கை வாழ்வீர்கள், தண்ணீரை போல அற்புதம் செய்வீங்க. ஆமென். ஏன்? வேதம் முழுவதும் தேடி வாசிங்க. ஆதியாகமத்திலிருந்து 66 புஸ்தகத்தையும் வாசிங்க. அற்புதம் இல்லாத புஸ்தகங்களே இல்லை, அடையாளங்கள் இல்லாத புஸ்தகங்களே இல்லை. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்கள், இந்த நான் ஏன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்குள்ள நீங்க வந்து விடுவீர்கள் என்றால் யுவர் லைஃப் வில் பிகம் மோர் எஃபர்ட்லெஸ் as well as enjoyable. ஆமென். எஃபர்ட்லெஸ்ஸாக வாழுகிறதுக்கு நீங்கள் விரும்பலையா? எப்படி அங்கிள் அது எஃபர்ட்லெஸ்? லாசரு இறந்து போனா அவனை உயிரோடு எழுப்பணும், எந்த எஃபர்ட்டும் போடலையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கஷ்டப்பட்டா உயிரோடு எழுப்புனாங்க. தபித்தால கஷ்டப்பட்டா எழுப்புனான் பேதுரு. சூப்பர் நேச்சுரல் பவர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்க, அந்த இடத்துல எல்லாரும் சுகமானார்கள் என்று எழுதியிருக்கு. எந்த இடத்துல? அந்த பேதையாகிய பேதருடைய நிழல் பட்டு எத்தனை பேர்னு எழுதல, நூற்றுக்கணக்கான நபர்கள். இவன் கஷ்டப்படவே இல்லை, ஒரே ஒரு கஷ்டப்பட்டா. என்ன கஷ்டப்பட்டா? லெஸ் எஃபர்ட். வெயில்ல நடந்ததுனால தான் நிழல் கிடைச்சது. பாருங்க, அவ்வளவுதாங்க கஷ்டம். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை அடிக்கடி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்படியாக ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். எங்களுடைய வாழ்க்கையை எஃபர்ட்லெஸ்ஸாக மாற்றின சத்தியங்கள் லகுவாக எஃபர்ட்லெஸ்ஸாக மாற்ற வந்ததுங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டியதில்லைங்க, இஷ்டப்பட்டு படிப்பீங்க. இந்த புக்கை நான் ஒரு 10 நேரம் வாசித்திருக்கேங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இன்பமயமாக மாறிவிட்டது. அப்போது முதலாவது அந்த சூப்பர் நேச்சுரல் பவரில் பற்றி நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே சூப்பர் நேச்சுரல் தான். இதை லகுவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், முதலாவது சொன்ன வேதம் முழுவதும் சூப்பர் நேச்சுரல் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. எந்த பிரச்சனையையும் நேச்சுரல் வேல சால்வ் பண்ணவே இல்லை, எந்த பிரச்சனையும் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணவே இல்லை. எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக எஃபர்ட்லெஸ்ஸாக தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். என்னுடைய நாலேஜ் படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான அற்புதம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அற்புதம் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே மிகப்பெரிய அற்புதங்க. யோசித்து பாருங்க. ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகளுக்கு இது விளங்கலை.
அவருடைய அற்புதமே நம்முடைய மனக்கண்களை திறந்தது அருமையானவர்களே. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெற்றிருக்கிறீர்களே, அந்த மிரக்கல் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து விட்டதே. அப்போ எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு வராதா? நாம் ரட்சிக்கப்பட்டதும் சூப்பர் நேச்சுரல், நாம் சுத்திகரிக்கப்பட்டதும் சூப்பர் நேச்சுரல். நம்ப முடியாத எத்தனை காரியங்களை நீங்கள் நம்புகிறீங்க. நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தர் அவரை பார்க்கல, நானும் பார்க்கல. இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? ரியலி பிலவட்? ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. பாருங்கள், இன்னும் நீங்கள் என்ன நம்புறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார் என்று நம்புகிறீர்களே. இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? அவருடைய அந்த திராட்சை ரசத்தை கையில் வாங்கும் பொழுது, அந்த அப்பத்தை கையில் வாங்கும் பொழுது, இது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களே. இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? இது இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் என்று விசுவாசிக்கிறீர்களே, அது ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்லையா? நாலேஜ் தான் இல்லை. என்ன நாலேஜ் இல்லை? நானும் சூப்பர் நேச்சுரலாக தான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்கிற நாலேஜ் இல்லை அருமையானவர்களே. இன்றைக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாருங்கள் அருமையானவர்களே. ஆமென். அப்போது இந்த இறை அன்பை பற்றி நாம் தியானித்தோம். இப்பொழுது இறை ஆற்றலை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வெட்டி பேச்சில் இல்லை, சூப்பர் நேச்சுரல் பலத்தில் இருக்கிறது. அந்த சூப்பர் நேச்சுரல் பலத்தினுடைய சில கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்களேன், அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் என்ன செய்யுமா? அவர் செய்ததையும் செய்ய வைக்கும், அதை விட பெரிய கிரியைகளையும் செய்ய வைக்கும். இதை சொன்னவர் பவுலோ ஏசாயாவோ இல்லைங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். You shall do greater things than me. ஐயா, நான் செய்ததை விட மிகப்பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று சொன்னார் பாருங்க. அதுதாங்க இறை ஆற்றல். எத்தனை பேர் நீங்க கவனிக்கிறீங்க? இஸ் இட் நாட் சீரியஸ் மேட்டர்? இஸ் இட் நாட் அ சீரியஸ் மேட்டர்? சொன்ன ஒரு மனுஷன் இல்லையே. இன்னும் அவர் என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் தண்ணீர் மேலே நடந்தா நம்ம தண்ணீர் மேலே ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாம் விளையாட வேண்டாமா? அவர் கல்லறையை காலி செய்தால் நாம் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய வேண்டாமா? ஹல்லேலூயா. ஓ, அதாங்க அந்த ஆற்றலினுடைய சூப்பர் நேச்சுரல் பவர். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்கள், ஒரு பழைய சாட்சி உண்டு எனக்கு ஞாபகத்து வருது பாருங்களா. ஒரு பழைய அற்புதம். ஊட்டியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஐ எம் இன் சென்னை, இந்தியா. ஓகே. அப்போது இங்கேருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ்லேருந்து என்னை கூப்பிடுறாங்க. ஒரு தாயார் அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. ஐயா, என் பையன் இன்னைக்கு காலையில் பைக்கில் கீழே விழுந்து மண்டை ஓடு உடஞ்சிட்டியா. இங்கே ஊட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தோம். குன்னூர்லேருந்து ஊட்டி கொண்டு போயிருக்காங்க. என்ன நடந்தது? ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து ஆம்புலன்ஸில் வந்து பார்த்துட்டு இங்கே அட்மிட் பண்ண முடியாது, சிறிது நேரத்தில் உங்கள் பையன் இறந்து விடுவான்னு சொல்லிட்டாங்க. இந்தம்மா அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. உங்கள் பையன் எங்கேம்மா இருக்கா? என் மடியில் தான் தலை இருக்குது, தலையில் கை வைமா, இயேசுவின் நாமத்தினால. ஓ, இந்த எலும்புகள் எல்லாம் ஒட்டி கொள்ளுவதாக. இந்த ப்ளீடிங், ஐ ஸ்டாப் த ப்ளீடிங். இப்பொழுதே இந்த ரத்தம் வெளியேறுவது நிறுத்தப்படுவதாக. இப்பொழுதே இந்த தம்பிக்கு சுகம் உண்டாவதாக. சிஸ்டர், உங்கள் பையன் சுகமாகி விட்டான் என்று சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். இது நடந்தது ஒரு 4 மணி இருக்கும். இரவு 7 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அங்கே ஊட்டியிலேருந்து இறங்கி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? இவனுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், செய்து பார்க்கலாம் என்று சொன்னார். சிஸ்டர் கூப்பிட்டாங்க. ஐயா, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற. ஐ சரி, இட் இஸ் ஹீல்டு. நான் சொல்லிட்டேன், நான் சொன்னபடி தான் ஆகும். உங்கள் பையனுக்கு சுகமாகி விட்டது, இந்த ஆப்ரேஷன் கேன்சல்டுன்னு. ராத்திரி 9 மணிக்கு டாக்டர் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நாளை காலையில் ஃபஸ்ட்டு சர்ஜரி. நான் என் வார்த்தையை மாற்றவே இல்லை. ரைட்? என்ன மாற்றலை? சிஸ்டர்,
காலையில் வந்து டாக்டர் ஆப்ரேஷன் கேன்சர்னு சொல்லுவார்னு சொன்னீங்க. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு ஃபோன் வருது. பிரதர் நீங்கள் எப்படி பிரதர் சொன்னீங்க, தைரியமாக திரும்ப திரும்ப சொன்னீங்க, டாக்டர் ஆப்ரேஷன் இல்லாமலே மெடிசன்ல சரி செய்து விடலாம் என்று சொல்லிவிட்டார். ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. என் இயேசு என்னை பார்த்து சொன்னார், உன்னை பார்த்து சொன்னார், மகனே மகளே நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னேன் ஐயா. ஐயா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னேன். ஆப்ரேஷன் கேன்சல்டு. ஐசியூவில் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு 10 பேர் இப்படி சோமாயிருக்காங்கங்க. ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிருக்கு. பழைய செய்திகளை கேளுங்கள் அருமையானவர்களே. ஐயா அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய நீ இறை வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாய். எத்தனை பேர் இதை கவனிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னதுதாங்க. இன்னொரு வசனம் சொல்லட்டுமா? நீ எந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பாயோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் நீ வேற சொல்றாரு. எப்ப ஒரு நேரம் சத்தியம் பண்ணல, சத்தியமா சொல்றப்பா, சத்தியமா சொல்றப்பா. நீ பேசினேன்னா ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படும், நீ பேசினால் ஆரோக்கியம் கட்டவிழ்க்கப்படும், நீ பேசினால் ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்படும், நீ பேசினால் என்ன கட்டவிழ்க்கப்படும்? பாதுகாப்பு கட்டவிழ்க்கப்படும், நீ பேசினால் ப்ரொமோஷன் கட்டவிழ்க்கப்படும். இன்றைக்கு போற அங்கிள் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. எவ்வளோமா சேலரின்னு எதிர்பார்க்குறா அங்கிள்? இப்போ வந்து 30,000 வாங்குறேன், எனக்கு ஒரு 40,000 வரும் ப்ரொமோஷன். ஐ செட் ஐ சிம்பிளி கேன்சல் தட். உனக்கு டபுள் சேலரி வருதுன்னு சொன்னேங்க. 2 நாள் கழிச்சு கூப்பிட்ற உங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும்? ஏமா எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை, மார்க்கு 11 23 தெரியும். அதை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துள்ளே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பார்த்துதான் ஆவியானவர் கேட்கிறார், நீ மார்க்கு 11 23க்கு மதிப்பு கொடுக்கிறாயா? ஹல்லேலூயா. அது என்ன சொல்லுகிறது? எப்ப நான் செய்ததை விட பெரிய ஆசீர்வாதங்களை பேசு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பேசு, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பேசு, மனிதனால் கிரகிக்க முடியாத ப்ரொமோஷனை பேசு, மனிதனுடைய அறிவு கெட்டாத ஆபிரகாமுடைய என்னத்தை பேசு? ஆஸ்திகளை பேசு, ஆபரணங்களை பேசு, ஆயுசனால பேசு. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. நம்முடைய தகப்பன் எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தி இந்த உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கத்தக்கதாக ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே நீர் பலமாக கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தாங்க நான் ஊழியம் செய்கிறேன். எதனால? எவனையும் மலையை பார்த்து பேச வச்சிடலாம், எவனை கொண்டும் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்த்து வைத்து விடலாம் என்கிற விசுவாசத்தை ஆவியானவர் எனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் a loving daddy we have. எவ்வளவு ஒரு அருமையான தகப்பனை வைத்துக்கொண்டு மகனே மகளே நீ நடுத்தருவில் நிற்கிறாய். ஆக்சிடென்ட்ல மாட்டுற, அடிக்கடி வியாதியில மாட்டுகிறா, குடும்ப குழப்பத்துல மாட்டுறா. இதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லவா? எனக்கு என்னமா இருக்கு வாங்கிட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகுறா, 40 நாள் உபவாசம் பண்றா, நடுத்தருவில் நிற்கிறாய். இதனால எனக்கு என்ன தெரியுமா? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுது சொல்றாரா இல்லையாங்க? ஐயா இந்த கான்செப்ட்ல தான் சொல்றார். நீ கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் நடுத்தருவில் நிற்கிறதுனால தான் இந்த வார்த்தை சொல்ற. எனக்கு உன்கிட்ட என்னப்பா இருக்கு? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுது. இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களே. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இறை அன்பையும் இறை ஆற்றலையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே தீர்வளித்துக் கொள்ளுவீர்களா இல்லையாங்க? உங்களுக்கு தீர்வை கொடுக்க நான் வேண்டியதில்லைங்க, ஊழியர்களே வேண்டியதில்லை. ஒருவன் தன்னை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கலாம். ஏசாயாவில் தேடி வாசிங்க. உனக்கு நீயே தீர்வா இருக்காப்பா.
அல்லேலூயா. நான் சத்தியத்தை அறிய சீரியஸாக இருந்தேங்க. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு ஓடியே போயிட்டு. ஏன்? நான் சத்தியத்தை சரியாக அறிய சீரியஸாக இருந்தேன். அந்த சத்தியம் தான் என்ன இந்த வார்த்தையை நம்ப வைத்தது. எப்போ நீ பேசுனா போதும், பிரச்சனை தீர்ந்து விடும். கிருபை பாருங்கங்க, ஒரு மாசத்துக்கு 100க்கும் அதிகமான அற்புதங்கள் கிருபையாக நடந்து கொண்டே இருக்கின்றன. பாம்பேலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், பிரதர் ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பிஞ்சு குழந்தை 3 மாத குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த பிள்ளை உங்கள்கிட்ட பேச சொல்கிற தாய் என்னாங்க. எப்படி பிரதர் நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? இல்லை பிரதர், நீங்கள் என் மகனுக்கு இத்தனை நாளில் கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க, அத்தனை நாளில் நடந்துட்டு, இந்த சின்ன குழந்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா, அருமையானவர்களே, இப்படி அற்புதம் நடக்காத நாளே இல்லை, இதை விட நிறைய அற்புதத்தை நீ செய்ய போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐயா, நீங்க எதுக்காக வாழுறீங்க சொல்லட்டுமா? இதை கேட்கிற அநேக உங்க வாழ்க்கையில 8 மணி நேரத்திலிருந்து 12 10 மணி நேரம் 12 மணி நேரம் எதற்காக வாழ்றீங்க? துட்டு சம்பாதிக்க வாழ்றீங்க. துட்டு சம்பாதிக்க டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஸ்டேட் பேங்க்ல கிளர்க்காக இருந்தாங்க. அப்போ வந்த துட்டை விட ஊழியத்துக்கு வந்து அற்புதங்கள் செய்தாங்க பாரு. ஒரு யூனிவர்சிட்டியே ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. ஆண்டவர் தான் கொடுத்தாருங்க. எப்படி கொடுத்தாரு? மார்க் 11:23 கீழ்ப்படிஞ்சாரு, தண்ணீரை போல அற்புதம் செஞ்சாரு. அநேகர் தங்கள் ஆஸ்திகளால் அந்த அருமையான ஊழியரை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அருமையான ஒரு கேம்பஸ் காருண்யா யூனிவர்சிட்டி. எங்களுடைய சன்னில் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 100கணக்கான நபர்கள் ஊழியத்துக்கு எழும்புகிறார்கள். ஏனென்றால் பாவிகளுடைய ஆஸ்தியும் டிஜிஎஸ் தினகரனுக்கு வந்தது. ஏனென்றால் தண்ணீரை போல அற்புதம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறோம்? இறை ஆற்றலை குறித்து நம்ம படிக்கிறோம். உனக்குள்ளே இருக்கிற அந்த இறை ஆற்றலிலே இருக்கிற உன்னால நம்ப முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை சொல்லட்டா? The book of John's Gospel chapter 20 verse 23. Thank you Holy Spirit. பாருங்கள், யோவான் 20:23 அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆகிய இறை ஆற்றல் உனக்குள்ள இருக்கிறதே, அதை பற்றி இயேசு சொல்லுகிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. எப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, தேவன் எப்படி ஒரு பாவியுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமோ அதை போல உன்னாலே பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். That is the supernatural power inside you. இறை ஆற்றலின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை என்ன சொல்லுகிறது? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அதை மன்னிக்கப்படுங்க. அப்ப நான் இதெல்லாம் சீரியஸா எடுக்க வேண்டாமா? ஏன் இதை ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டும் தெரியுமா? இதை சொன்னவர் மனுஷன் இல்ல, பேதுருவோ பீட்டரோ ஏசாயாவோ ஓசியாவோ அல்லங்க, தேவனே சொல்லுகிறாருப்பா. உன்னை ரட்சித்து உன்னை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த தேவன் சொல்லுகிறார், எப்பா நீ பேசு, இயேசுவின் நாமத்தினால உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பேசினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுல ஒரு சீக்ரெட் நான் உனக்கு சொல்லி தரட்டுமா? ஒருத்தர் வாரான், என்ன வாரான்? தவறான தொடர்பில் இருக்கிற வாரான், மனைவிக்கு விரோதமாக துரோகம் செய்த வாரான். நீ என்ன சொல்லணும்? அவன் வந்து சொல்கிறான், பிற என்னால் முடியல, இந்த பெண்ணோட தான் நான் வாழுவேன், பாவத்தில் கிடக்கிறான். நீ என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே இந்த பாவம் என்ன இவனை விட்டு நீங்குகிறது மாத்திரமல்ல, இவன் செய்த பாவங்கள் இன்றைக்கே மன்னிக்கப்படுகிறது என்று நீ பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? அவனுக்காக ஏற்கனவே பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறாரு, அது எக்ஸிகியூஷனுக்கு வந்துருங்க, மாம்சமாக மாறிவிடும். ஏன்? எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை 800 கோடி ஜனங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவனுக்கும் பாவ மன்னிப்பு ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு குதூகலமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன் அருமையானவர்களே. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஓ, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய சூப்பர் நேச்சுரல் அற்புதங்களை உங்கள் ஒவ்வொருவராலும் செய்ய முடியும் என்பது பாதி செய்துதான். மீதி செய்தி என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்களாவது. ஆமென். ஹல்லேலூயா.
ஐயா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும்னு வைங்களேன், சுவிசேஷமே போகாது. நான் என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே செய்யக்கூடிய அற்புதங்கள் அனைத்தையும் உங்களால் செய்ய முடியும். ஏன்? அவர் தான் சொன்னார், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள். இந்த கையை வைக்கிறது கஷ்டம் இல்லைங்க. கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பாம்பே ஊழியத்தில் பாருங்களேன், நான் ஜெபிக்கிறதே இல்லை. தம்பி உங்கள் கையை வைங்க, ஒரு அம்மாவுக்கு இங்கே வலி, கை வைங்க, வச்சுட்டிங்களா, கையை எடுத்துரு, சிஸ்டர் கையை நீட்டுங்க, வலி போயிட்டுருந்தேன். ஏன்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர் இப்படி ஒரு டஜன் ஆசீர்வாதம் நடந்திருக்குங்க, அற்புதம் நடந்திருக்குங்க. வார்த்தை கையை வச்சுட்டு எடுத்தா சுகம் கிடைக்குதுங்க. ஏன்? இட் இஸ் த பவர் ஆஃப் த இறை ரகசியம், இறை ஆற்றல், டிவைன் பவர். இட்ஸ் நாட் யுவர் பவர், நாட் மை பவர், பட் இட் இஸ் ஹிஸ் பவர். ஹல்லேலூயா. பாருங்க, கையை வச்சா ஆசீர்வாதம், நிழல் பட்ட அற்புதம், எச்சில் பட்ட அற்புதம், பேனாவில் அற்புதம், நாவில் அற்புதம், தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, தீர்க்க தரிசனமாக நான் இதை பாடுகிறேன். தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் நீ செய்திடுவாய். நடப்பது என்ன? எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நான் அந்த செய்தியை முடிக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நீங்கள் இன்னும் அறிந்து கொண்டே இருக்க என்ன செய்யுங்க? நீங்கள் சென்னையில் இருக்கிற நபராக இருந்தால் 3 மாதங்கள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு வாங்க. காலையில வாருங்கள், இல்லது சாயங்காலம் வாருங்க. சரிங்களா? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். இப்பொழுது நம்ம அதை நிரூபிக்க போகிறோம். ஆமென். பேதுருவுடைய நிழலில் இருந்த வல்லமை என்னுடைய பேனாவில் இருக்கு. மோசேயுடைய கோலில் இருந்த வல்லமை என்னுடைய பேனாவில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ட்ரெஸ்ஸில், வஸ்திரத்தில் இருந்து பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அதை தொட்ட பொழுது அற்புதம் நடந்தது. அப்படியே நீங்கள் தொடுங்க, அப்படியே ஒரு 10 செகண்ட் கையை வச்சுட்டு எடுங்க, கரண்ட் ஷாக் அடிக்குங்க. உங்கள் கேன்சர் வியாதியினுடைய கடைசி வைரஸும் அழிந்து போகிற நேரம் இது. ஆமாம், அந்த செய்தியை யாருக்கு அனுப்புங்க? என்ன வியாதி இருந்தாலும் சரி. கண்ணு தெரியவில்லையா? ஒரு 10 செகண்ட் இதில் கை வைத்து பிடிக்க சொல்லுங்க. காது கேட்கவில்லையா? 10 செகண்டு. செத்து போன சரீரத்தின் மேலே இதை ஒரு 10 செகண்ட் வச்சு எடுங்க, அந்த ஹார்ட் உயிரோடு வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த இறை ஆற்றலிலே அவ்வளவு ரகசியங்கள் இருக்கின்றன. அந்த இறை ஆற்றலை வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகத்தக்கதாக அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், பிரகாசமுள்ள மனக்கண்கள். என்ன பிரகாசம்? மார்க் 11:23 என்னை பார்த்து தான் சொன்னார் என்கிறதை விசுவாசிக்கக்கூடிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. கடந்த 40 நிமிடங்களாக உம்முடைய வார்த்தையை இவர்கள் கேட்பதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. நீரே கொடுத்த வாஞ்சைக்காக நன்றி. சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இறை அன்பையும் இறை ஆற்றலையும் இன்னும் அதிகமாக அறிந்து 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 ஆண்டவரே உமக்காக எழுந்து செயல்படத்தக்கதாக தொடர்ந்து ஆவியானவர் இவர்களை நடத்துவீராக. உமக்கே துதியையும் கனத்தையும் மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் என்ன வைத்திருந்தாலும் சரி, ஒரு டம்ளரில் தண்ணி எடுக்கலாம், ஏதாவது ஜூஸ் எடுக்கலாம், ஒரு பிஸ்கட் எடுக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு பயங்கரமான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். எதனாலே நான் தைரியமாக சொல்லுகிறேன்? உங்களை பயங்கரமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். ஏன் தெரியுமா? சொந்த குமாரனுடைய மாம்சத்தை கொடுத்து விட்டாரே, அவரோடு கூட பயங்கரமான ஆசீர்வாதங்களை தரமாட்டாரா? சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்துட்டாருங்க, எழுதியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தரமாட்டாரா? பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியா இந்த கம்யூனியன் மூலமாக உம்மோடு இணைக்கப்பட எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. என்னோடு கூட இந்த பந்தையில் பங்கு பெறுகிறவர்கள் ஒவ்வொருவரும்
உம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டதுனாலே, உம்முடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டதுனாலே ஒரு பரிபூரண சுகத்தை உடனடியாக பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து அவருடைய மாம்சத்தை நான் உட்கொள்ளுவோமா? அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி, நரம்பு, எலும்பு, தசைகள் எல்லாம் புதிதாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய இரத்தத்தையே கொடுத்து விட்டாரே, நம்முடைய சரீரத்தை புதுப்பிக்க மாட்டாரா? ஆண்டவரே, இந்த வார்த்தை இவர்களுக்கு மாம்சமாக மாறுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுதுதான் 100 மடங்கு அறுவடை. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸில் விதையுங்க. நான் பேசுகிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விதைக்கிற விதையானது, இந்த ஆன்லைன் மூலமாக விதைக்கிற விதையானது பலாயிரம் மடங்குகளாக பெருகி ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுக்கும் இவருடைய சந்ததிக்கும் வந்து கொண்டே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you so much, dearly beloved. Stay blessed in the name of Jesus. Amen. கிருபை, கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.